எங்களுக்கு வந்து பேட் கமின்ஸ் கொடுத்த ஃப்ரீடம் வந்து நீ போன உடனே பேட்டை ஹைதராபாத்னா என்ன கண்டிஷன்ஸ், போலர்ஸ்க்கு மரணம் தான் கண்டிஷன். கேப்டன்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஒரு மாதிரி போரா பண்றாங்க. ரிஷப் பண்ட் வந்து கொஞ்சம் அன்பாப்புலர் ஒப்பீனியனா இருக்கலாம். பூரன் வந்து டெஸ்ட்ரக்டிவ் பிளேயர்ஸ், பட் ஒன்னே ஒண்ணுதான், கமின்ஸ் தான் வின் பண்ணுவாருன்னு ஒத்துக்கிறீங்களா? சச்சின், தோனி, ரஜினிலாம் என்ன ஓல்டா கோல்டுங்க கமெண்ட். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ப்ரிவியூ. ஐபிஎல் 2025 சீசன் 18 களை கட்டிடுச்சு. ஒரு ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ் எல்லாருமே ஓவர், எல்லாருமே வந்து ஆடி முடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜஸ், பட் ஸ்டில் நிறைய டீம்ஸ் வந்து வின்னிங் ஸ்டார்ட்டோட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய டீம்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகள், ஓட்டைகள் இருக்கு, காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய டீம்ஸுக்கு இருக்கு. அதுல ஒரு டீம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து ஆப்வியஸ்லி பேச போறோம். SRH வந்து ஒரு சார்ட்டடான ஒரு டீம். ஆப்வியஸ்லி அவங்க கோர் ரீடைன் பண்ணிருக்காங்க ஆப்ஷனுக்கு அப்புறம். இன்னொரு பக்கம் LSG கலைச்சு போட்டு புது கேப்டனோட ஒரு புது டீமை தான் அசெம்பிள் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் பத்தி பேசுறதுக்கு நானியை வெல்கம் பண்றேன். வணக்கம் நானி. வணக்கம் யோமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாட் இஸ் யுவர் தாட்ஸ் அபவுட் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்? என்ன நீங்க ஃபீல் பண்ணீங்க? ஃபேண்டாஸ்டிக் ஸ்டார்ட் டு தி IPL. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ட்ரீம் ஸ்டார்ட். ஏன்னா ஒரு 4 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சோ மெனி திங்ஸ் ஹேவ் ஹேப்பன்ட். டக்குன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னென்னவோ நடந்திருக்கு. அஷுதோஷ் ஒரு இடத்துல பண்ணிருக்காரு, 100 ஒரு இடத்துல பண்ணிருக்காரு, ரச்சின் ஒரு பயங்கர பேட்டிங் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் தோனியோட என்ட்ரி ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் KKR RCB மறந்தே போச்சு, அது என்னைக்கோ வந்து போன வருஷம் நடந்த மாதிரி இருக்கு. பயங்கர எக்கச்சக்க, அதாவது எக்கச்சக்க குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் சம் ரொம்ப வெரி வெரி புவர் கேப்டன்சி டிசிஷன்ஸ், ரெண்டும் ஒரு காம்பினேஷன். எஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய அன்னோன் கமாடிட்டிஸ் வந்து வெளியே வந்திருக்காங்க. ஒரு விபின் ராஜா இருக்கட்டும், விக்னேஷ் புத்தூரா இருக்கட்டும், திக்வேஷ் அவரும் வந்து ஒரு மாதிரி நல்ல சைன்ஸ் காமிச்சாரு. ஸோ அந்த விதத்துல IPLனாவே இதுதானே, எவ்ரி சீசன் உங்களுக்கு ஒரு அன்னோன் டேலண்ட் வந்து வெளியே வருவாங்க, 2-3 அன்னோன் டேலண்ட்ஸ் வந்து வெளியே வருவாங்க. அந்த விதத்துல இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து டெஃபினெட்லி நல்ல ஒரு ப்ராமிஸ் காமிச்சிருக்காங்க. நேத்திக்கு பிரியான்ஷ் அவரும் கலக்குனாரு. பிரியான்ஷ் ஆரியா லெஃப்ட் ஹேண்டர், பாத்தீங்களா அவரோட பேட்டிங்? இம்ப்ரெசிவா இருந்தார் நானி. பேர்லயே வச்சிருக்காருல்ல ஆரியான்னு. அதாவது நான் பேட்டிங் வந்தேன்னா ஆரியா சிக்ஸியா அப்படின்றாரு. அதாவது அவர் உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா ரெக்கார்டோட தான் வந்தாரு. 6 பால் 6 6 டெல்லி பிரீமியர் லீக்ல அடிச்சு தான் வராரு. நாட் ஓன்லி தட், அவருடைய கெரியரை நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா விஜய் ஹசாரேல அகேன்ஸ்ட் லைக்ஸ் ஆஃப் புவனேஸ்வர் குமார், முகேஷ், இந்த மாதிரி நல்ல குட் போலர்ஸ் ஆடும்போது அவர் வந்து ஸ்கோர்ட் 48 பால் 100 அடிச்சிருக்காரு. யூபிக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் 100 அடிச்சிருக்காரு. ஸோ இஸ் அ குட் டேலண்ட், அது கிளியரா தெரியுது. டூ ஏர்லி சார்ட் அவுட் பண்ணுவாங்க, பட் இருந்தால் கூட பாத்தீங்கன்னா நல்ல குட் ஸ்டார்ட் ஃபார் ஹிம், பிரில்லியன்ட் ஸ்டார்ட். அப்சல்யூட்லி எல்லாருமே வந்து டூ ஏர்லி தான், பட் ஆப்வியஸ்லி ப்ராமிஸ் காமிச்சிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அதை கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருமே வைப்போமே. ஓகே, coming back to இந்த ஒரு வீடியோ, it is about SRH versus LSG. ஸ்ட்ரெயிட் அவே செக்மெண்ட்டுக்கு போயிடலாம், the huddle செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஹடில்ல வந்து பெரும்பாலும் நம்ம என்ன பேச போறோம், கண்டிஷன்ஸ் பத்தி பேச போறோம். ஹைதராபாத்னா என்ன கண்டிஷன்ஸ், போலர்ஸ்க்கு மரணம் தான் கண்டிஷன்ஸ். அந்த விதத்துல SRH வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம பார்த்தோம், அவங்களோட ரெக்கார்டே பீட் பண்ணாங்க அகேன்ஸ்ட் RR. So I mean it is absolute batting placid track. அவங்களோட ஸ்ட்ரெngthக்கு ஆடுறாங்க SRH, அது clean and evident தெரியுதுல நானே. எக்ஸாக்ட்லி, நல்ல பேலன்ஸ் சைடு SRH பொறுத்த வரைக்கும். இப்ப லாஸ்ட் இயர் இருந்ததோட பெட்டர் சைடுன்னு நான் சொல்லுவேன். நட்டு போயிருக்காரு, அண்ட் தென் பிலிப்ஸ், மார்க்ரம் இவங்க எல்லாம் போனா கூட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஹவ் பீன் ஃபேண்டாஸ்டிக். இஷான் கிஷனோட அடிஷன் வந்து அட் தி டாப் வந்து 3 பேர், 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அட் தி டாப். எனக்கு தெரிஞ்சு வெரி ரேர்லி இட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் IPL. எனக்கு தெரிஞ்சு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், 3 எக்ஸ்ப்ளோசிவ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அட் தி டாப். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்க இருக்கு. அப்புறம் ஷம்மி, ஹர்ஷல் பட்டேல், ஜாம்பா போலிங்ல இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. பிளஸ் அஃப்கோர்ஸ் ரெட்டி, பேட் கமின்ஸ், இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு செம்ம டீமுங்க. அவங்க வந்து SRH ஆக்சுவலா இஃப் தே பிளே டு த பொட்டன்ஷியல் ஈஸியா வந்து தே வில் குவாலிஃபை ஃபார் டாப் 4. பட் த மச் அவைட்டட் ஆன 300 ஸ்கோர் இந்த மேட்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா நானே, கன்சிடரிங் SRH அவங்களோட பேட்டிங் பவர், மேசிவ் பவர் அகேன்ஸ்ட்
LSG ஓட வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் bowling லைனப் IPL வரலாறே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட், என்னோட புக்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் bowling லைனப். சோ போன மேட்சே வந்து 283 ஏதோ அடிச்சாங்க, இந்த மேட்ச் ஜஸ்ட் 20 ரன்ஸ் ஆடு, மேட்டர் ஆஃப் ஜஸ்ட் ஒரு 3 6 இல்லாட்டி 5 4 எக்ஸ்ட்ராவா அடிச்சா 300 தொடலாம், நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். எனக்கு என்னமோ ஹை சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. நானி, வாட் டு யூ ஃபீல்? அதாவது உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. அதாவது இன்எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாக் நம்ம போன ஒரு ஷோலயே நம்ம பேசினோம். ஆக்சுவலா ஒரு ஸ்டேட் போலிங் யூனிட் மாதிரி இருக்கு, ஒரு சைட் முஷ்டாக் அலியில ஒரு டீமோடைய போலிங் யூனிட் மாதிரி இருக்கு. அவங்க வந்து ஐ திங்க் ஷமார் ஜோசஃபா ஆடியே ஆகணுங்க. பட் ஷமார் ஜோசப் வில் கோ ஃபார் ரன்ஸ் இன் ஹைதராபாத். அதுதான் ஆக்சுவலா என்னன்னா, the faster you bowl, the faster runs will go. பட் என்னன்னா அட்லீஸ்ட் தே ஷுட் பிக் விக்கெட்ஸ். ஹைதராபாத் மாதிரி டீம் எல்லாம் இஃப் யூ ஹேவ் டு ஸ்டாப், விக்கெட்ஸ் எடுத்தாகணும். அப்பதான் வந்து நீங்க வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அவங்கள நீங்க வந்து கண்டெயின் பண்ணணும்னு 20 ஓவர் அவங்க ஃபார் 5 முடிச்சாங்கன்னா 9 out of 10 times 250 இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும்னா டக்குன்னு விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்க ஷமார் ஜோசஃபை நீங்க இன் பிளேஸ் ஆஃப் மார்க்ரம் ஆட வச்சு ஆகணுங்க. ஆனா இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா இப்ப மார்க்ரம் வந்து இப்போ அவருடைய பழைய ஊருக்கு போறாரு, போகும்போது வந்து அங்க ஆடணும்னு நினைப்பாரு. அப்படி இருக்கும்போது அவரை டிராப் பண்ணுவாங்களா? வேற யாரையும் டிராப் பண்ண முடியாது ஃபாரின் பிளேயர்ஸ்ல. ஸோ இந்த செலக்ஷன்ஸ் தாங்க எனக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கேப்டன்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி போரா பண்றாங்க. இப்போ நேத்தி மேட்ச் கூட நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா வெரி வெரி புவர் கேப்டன்சி ஃப்ரம் கில்லுங்க. நான் ஆஃப் ட்ராக் போறேன், நீங்க வேற மேட்ச் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமை, ஏன்னா டோட்டலி செலக்ஷனே ஃபர்ஸ்ட் தப்பு. வாஷிங்டன் சுந்தர் இல்லாம நீங்க எப்படி இறங்குவீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. 4 தமிழ் பசங்க ஆடுவாங்க தான் நான் நினைச்சேன், அதுவும் இல்ல ஃபர்ஸ்ட். ஸோ வாஷிங்டன் சுந்தர் வித் நியூ பால் போட்டிருக்கணும். ஸோ அங்கேயே கோட்டை விட்டாங்க. பிலிப்ஸை வந்து நீங்க வந்து யூ ஹவ் கெப்ட் ஹிம் as an impact player, you are sending ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட். பிலிப்ஸை வந்து நீங்க எதுக்கு நீங்க ஃபீல்டிங்ல வந்து he is worth 50 ரன்ஸ். 50 ரன்ஸ்னா வந்து ஃபீல்டிங்ல 20 ரன் பண்ணுவாரு, கேட்சிங்ல வந்து ஒரு நேற்று ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு கொடை ஒன்று வந்தது, அந்த கொடையெல்லாம் வாயில பிடிச்சிருப்பாரு பிலிப்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து பிடிச்சி போட்டிருக்கலாம். அண்ட் இன்னொரு 3வது தவறு என்னன்னா, நீங்க வந்து ஷாருக் கான், ரஷீத் கான், டெவாட்டியா இருக்கும்போது வாட் இஸ் த நீட் ஃபார் இம்பாக்ட் பிளேயர் அட் தட் ஸ்டேஜ்? எல்லாம் பயங்கர சொதப்பிட்டாரு. அதாவது நேற்று சுப்மன் கில் ஒரு விஷயம் அம்பலமாகுது, ஹர்திக் பாண்டியா தான் ரீசன் ஃபார் தி பர்ஃபார்மன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 years of GT, நாட் ஆஷிஷ் நேரா ஆர் கில். மக்களே, இது வந்து GT vs பஞ்சாப் கேமோட ரிவ்யூ கிடையாது. பட் ஐ அக்ரி, நிறைய வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நிறைய கேப்டன்ஸ் வந்து ஒரு மாதிரி, பட் இது எக்ஸ்பெக்டட். நானே ஐ சி ஒரு புது சீசன், நிறைய புது டீம், எந்தெந்த டீம்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா புது டீம்ஸ் அசம்பிள் ஆயிருக்கோ, அந்த காம்பினேஷன்ஸ் யார் யார் எந்த அந்த ரோல்ஸ் யார் யார் எந்த ரோல்ஸ் வந்து டெலிவர் பண்றாங்க, யார் டெலிவர் பண்றாங்க, அந்த ஒரு 2-3 மேட்ச் ஆகும். பட் எந்த டீம் வந்து குவிக்கா அதை வந்து பண்றாங்களோ they will benefit out of it. ஏன்னா IPL can be really hard. யோமி ஒரே விஷயம் சொல்றேன், எப்பவுமே நீங்க வந்து ஃபார்ம் பிளேயரை நீங்க யூஸ் பண்ணணும். சிஎஸ்கேக்கு வந்து கான்வே வந்து பயங்கரமான பிளேயர், பட் இருந்தால் கூட they went with form of ரச்சின் ரவீந்திரா which paid in the end. ஸோ அதே மாதிரி கிளென் பிலிப்ஸ் வந்து ஃபிளேவர் ஆஃப் த மந்த்ங்க. போன மாசம் ஃபுல்லா பிலிப்ஸ் பேட்டிங், ஃபீல்டிங், போலிங்னு எல்லாத்துலயுமே கலக்கியிருக்காருங்க. அவர் வந்து இஸ் a match winner. அவரு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஷெர்ஃபேன், அதாவது இந்த மேட்ச்அப்ஸ்லாம் வந்து நான் வந்து ஆக்சுவலா நான் ஐ எம் நாட் ஃபார் தீஸ் மேட்ச்அப்ஸ்ங்க. ரொம்ப டூ மச்சா எடுத்துன்னு போறாங்க. இல்ல எப்பவுமே எதிரெண்ட்ல வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் இருந்தா உடனே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் போகணும்னு எந்த ரூலும் கிடையாதுங்க. அது ஓகே, இட் வில் ஹெல்ப். பட் நீங்க வந்து குவாலிட்டி பிளேயர் நீங்க வச்சிருக்கும் போது நீங்க வந்து இதெல்லாம் வந்து டூ ஃபாரா எடுத்துட்டு போக கூடாது. நீங்க நேத்தி சம்பந்தமே இல்லாம இம்பாக்ட் பிளேயர் எப்ப வரணுமோ அப்ப, அதுக்கெல்லாம் முன்னாடி ஊருக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க இம்பாக்ட் பிளேயரை. எனக்கு நேத்தி மேட்ச் பார்த்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் கோவத்துல, அப்புறம் திருப்பி ஆன் பண்ணிட்டேன் அடுத்த பால். அது அடுத்த விஷயம், அடுத்த பால் ஆன் பண்ணிட்டேன், பட் ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன். Okay, fine. Yes, absolutely, I agree with you, Rani. But let's see. Hopefully they pull up their socks. Coming back to இந்த ஒரு கேம், நம்ம எங்க ஆரம்பிச்சோம்னு மறந்துட்டேன். We were talking about LSG. Yeah, அதுதான் அதோட வீடியோ தான்.
பட் ஓகே ஏங்க, ஓகே ஃபைன். சரி நெக்ஸ்ட். யோபி ஆ யோபி ஆ நம்ம வீடியோல வந்து இந்த பேட்டர்னு ஃபார்ம் அதே மாதிரி இதே மாதிரி போனோம். நம்ம வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் ஒரு ஷோ இது. எது வேணா ஓகே. பேசலாம். எது வேணா விடாமுயற்சி பேசுங்க. ரிவ்யூ பண்ணோம், ஞாபகம் இருக்கா? விடாமுயற்சி ரிவ்யூ பண்ணோம். ஆமா எது வேணா கரெக்ட். பண்ணலாம், நீங்க என்ஜாய். என்ஜாய். ஓகே நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா 360 டிகிரிஸ். இதுல நான் வந்து ஆப்வியஸ்லி என்ன அட்ரஸ் பண்ணணும்னு பாக்குறேன்னா, எல்எஸ்ஜியோட நீங்க சொன்னீங்க ஏடன் மார்க்ரம் ஆடுறதுக்கு ஸ்டில் யூ ஆர் டவுட்ஃபுல் அபவுட் ஏடன் மார்க்ரம்ஸ் பிளேஸ் இன் த சைட். ஓகே, சப்போஸ் இப்ப ஏடன் மார்க்ரம் அவங்க வந்து கொண்டு போகலன்னா யார் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு எட்டு பாத்துடலாம்ல. என்னன்னு பாத்துடலாம். அவங்களோட ஸ்குவாட் இதுதான். நானே இப்போ ஓப்பனிங்ல யாரு இறக்க முடியும்? அவங்களுக்கு வந்து ஓப்பனர்ஸ், பேக்கப் ஓப்பனர்ஸ் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஹிம்மத் சிங் இருக்கிறாரு. எனக்கு என்னமோ இதுதான் எனக்கு தோணுது. இதுதான் நான் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். ரிஷப் பண்ட் ஓப்பனிங் ஆடணும். ரிஷப் பண்ட் இருங்க நான் சொல்லிடுறேன். இருங்க என் பாயிண்ட் முடிச்சிருக்கேன். ரிஷப் பண்ட் ஓப்பனிங் ஆட விட்டு 3 வரிசையா வந்து நிக்கலஸ் பூரன், டேவிட் மில்லர், போதாத குறைக்கு வந்து ஷபாஸ் அஹ்மத் வரிசையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அடிக்கிட்டே போறாங்க. அது பிரேக் பண்றதுக்கு ரிஷப் பண்ட் ஆப்வியஸ்லி கொஞ்சம் வந்து அவரோட அவுட் ஆஃப் பொசிஷன் தான் ஆடி ஆகணும். பட் டீமுக்கு அதான் இப்போதைக்கு தேவை அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எக்ஸாக்ட்லி. பட் எனக்கு வந்து மோர் தென் மார்க்கரபை யாரு ரீப்ளேஸ் பண்ணி ஓப்பனிங் ஸ்பாட்ல வர போறாங்கன்றதோட எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து மார்க்கரம் நான் குறை சொல்ல. மார்க்கரம் ஃபென்டாஸ்டிக் பிளேயர். நமக்கு சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது இந்தியாவோட அவர் அடிச்ச 100 எல்லாம் வந்து குவாலிட்டி பிளேயர். பட் நான் என்ன சொல்றேன்னா, வென் யுவர் போலிங் இஸ் ஒரு சாதாரண ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் அட்டாக் இருக்கும்போது அட்லீஸ்ட் தேர் ஷுட் பி ஒன் போலர், ஒரு எக்ஸ் ஃபேக்டர் போலர். ஷமார் ஜோசப் மைட் கோ ஃபார் 60 ரன்ஸ். பட் அவர் இஃப் யூ பிக்ஸ் அப் 3 or 4 குவிக் விக்கெட்ஸ் வச்சுக்கோங்க வித் பேஸ், ஸோ அவர் எடுத்தாருன்னா இட் வில் ஹெல்ப் த டீம். நீங்க அதுக்கு தான் நான் சொல்றேனே தவிர, நான் மார்க்கரம் வந்து அவரு நல்ல பிளேயர், ஓப்பனிங் யார் போறாங்க, ரிஷப் பண்ட் போட்டங்க. ஏன்னா பின்னாடி இந்த 3-2 கதை இருக்கும்போது ரிஷப் பண்ட் லெட் ஹிம் ஓபன். இந்தியாக்கே ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் அவங்க பண்ணி ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி போலிங்கையும் நீங்க வந்து வலிமைப்படுத்தணும். பேட்டிங்லயும் நீங்க வந்து வரிசையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும் போது ஐ திங்க் இட் டசன்ட் ரியலி மேக் எனி சென்ஸ். சோ அந்த விதத்துல ரிஷப் பண்ட் எஸ் ஆக்ஷன்ல சொதப்பிட்டாங்க. ஓகே ஃபைன், அது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அதை பத்தி யோசிக்க வேண்டாம், தேவையில்லை. பட் ஐ திங்க் ரிஷப் பண்ட் வந்து கொஞ்சம் அன்பாப்புலர் ஒப்பீனியனா இருக்கலாம். பட் ஐ ஃபீல் இதுதான் ப்ராபப்ளி வே டு அட்ரஸ் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம். மக்களே நீங்க சொல்லுங்க, ரிஷப் பண்ட் ஓபன் பண்ணுமா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஐ திங்க் இட் மைட் ரியலி ஒர்க் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இன்னொன்னு வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஃபயர் பவர். நானே ஐ திங்க் ஐயோ பயத்தை காட்டுறான் பரமா, என் மூஞ்சில பயத்தை, என் கண்ணுல பயத்தை காமிச்சிட்டான் அப்படின்ட்டு எல்லா பவுலர்ஸும் கதறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லாரும் வர போறோம், எல்லாருமே 200+ ஸ்ட்ரைக் ரேட் ஆடுறாங்க. வாட் மேக்ஸ் இட்? ஐ திங்க் எப்படி இந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஆப்வியஸ்லி பேட் கமின்ஸ் கொண்டு வந்தாரு. பட் எப்படி இது கன்சிஸ்டன்டா சர்ன் அவுட் பண்றாங்க? நானே ஹவ் இஸ் திஸ் ஈவன் பாசிபிள்? பாட்டா ட்ராக் அதெல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பட் கன்சிஸ்டன்டா அவங்க 250+ அடிக்கிறது வந்து எனக்கு வந்து ஐ மீன் அட்மயர் தான் நான் பண்றேன் தவிர, பட் இன் ஆல் ஆஃப் திஸ் பேட்டிங் ஆர்டர் ஆக்சுவலா இதை வந்து அட்ரஸ் பண்ணாரு யாரு? நீங்க அட்ரஸ்னு 2-3 வாட்டி சொல்லியிருந்தாலும் அதே வார்த்தை நானும் எடுத்து விடுறேன். இதை வந்து யார் அட்ரஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இவரு இஷான் கிஷன். புது அட்ரஸ்ல இருக்காரு. இப்போ பழைய அட்ரஸ் மும்பை, புது அட்ரஸ் ஹைதராபாத். எவ்வளவு அட்ரஸ் பார்த்தீங்களா? ஸோ இது இஷான் கிஷன் வந்து அந்த இதுல சொன்னாரு, எங்களுக்கு வந்து பேட் கமின்ஸ் கொடுத்த ஃப்ரீடம் வந்து நீ போன உடனே பேட்டை விடு, நீ மாட்டில் அடி, அவுட் ஆனா கவலைப்படாத. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த மாதிரி டீம்ஸுக்கெல்லாம் சடனா ஒரு ஸ்லம்ப் வரும். பட் லாஸ்ட் இயர் கூட ஏதோ ஒரு 2-3 மேட்ச் வந்து டக்குலாம் விக்கெட்லாம் போச்சு. பட் அவங்க அந்த பிலாசபியை மாத்தல. அந்த பிலாசபியை மாத்தல. அதுதான் இப்ப ஆடம் கில்கிறிஸ்டோடைய ஃபார்முலா. இது ஆக்சுவலா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் டிஸ்மிசல். வாழ்க்கையிலேயே மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. நம்ம ஃபெயில் ஆயிடுவோம், ஐயோ ஃபியரா, இது பண்ணா இது தப்பாயிடுமோ, இது பண்ணா இது காலி ஆயிடுமோ,
இந்த மாதிரி நீங்க யோசிச்சுன்னா சத்தியமா காலி தான் ஆகும். நீ பண்றத நீ பண்ணிட்டே இரு, அவ்வளவுதான். நீ பண்ணா அது ரிசல்ட் வந்துட்டே இருக்கும். அது ஆனா என்னன்னா, இந்த நீ எப்பவுமே வந்து ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் மை வே, ஏன் வழி தனி வழி அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா அந்த வழியில போயிட்டே இருங்க. தலைவர் போயிட்டு இருக்காரு பாருங்க ரஜினி, அதே வழி 50 வருஷமா பாருங்க. கூலி படம் வந்து இப்பதான் முடிச்சாரு, நடிச்சு முடிச்சாரு, ஒரு வாரத்துல ஜெயிலர் 2 செட்டுக்கு போயிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். லைஃப் லெசன்ஸ் டிக் பண்ணிட்டாரு இந்த ஒரு வீடியோல நானி. இன்னைக்கு வந்து வேற மூட்ல வந்திருக்காரு நானி. அதாவது நம்ம வந்து SRH LSG மேட்ச் பத்தி தான் பேசுறோம், பட் அது தவிர மத்தது எல்லாம் பேசுறாரு. பட் ஓகே, இங்க வந்து அந்த வீடியோல வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கு, நீங்க என்ன வேணா பேசிக்கங்க. ரூம் மாறி இருக்கு பாருங்க, நம்ம பேக் டிராப் ரூம்லாம் மாறிச்சுனா வேற நானி அது. நீங்க தான் மோஸ்ட் வாண்டட் கிரிக்கெட் அனலிஸ்ட் இப்போதைக்கு யூடியூப்ல. ஓகே ஃபைன், மூவிங் ஃபார்வர்ட். SRH ஃபயர் பவர் பிரில்லியன்ட், நோ டவுட் அபவுட் இட். ஐ திங்க் ஃபோர்ஸ் டு ரெக்கன், பயம் டெஃபினெட்லி காமிக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு டீம் வந்து வச்சு செய்ய போறாங்க, எந்த டீம் தெரியல. லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம், தி ஃபேஸ் ஆஃப். இந்த செக்மெண்ட்ல ஆப்வியஸ்லி மேட்ச் அப்ஸ் பத்தி பேச போறோம். மேட்ச் அப்ஸ் இல்ல, இந்த மேட்ச் அப்ஸ் வார்த்தை யூஸ் பண்ணாலே நான் என்ன அடிச்சிருவாருன்னு எனக்கு தோணுது. மோஸ்ட் ஓவர் யூஸ்ட், ஓவர் ரேட்டட் வார்த்தை அப்படின்ட்டு சொல்றாரு. பட் இது வந்து சும்மா we are going to ஒரு மாதிரி ஒரு பேட்டில் மாதிரி நம்ம வச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் அப் பூரன் வர்சஸ் ஜாம்பா. நானே இந்த பேட்டில் எப்படி இருக்கும்? இந்த பேட்டில் ரேலாவே ஃபேண்டாஸ்டிக் பேட்டிலுங்க. ஏன்னா பூரன் வந்து டெஸ்ட்ரக்டிவ் பிளேயர் ஆஃப் ஸ்பின், எனி ஸ்பின் போலர், லெஃப்ட் ஆர்ம், லெக் ஸ்பின், லெஃப்ட் ஹேண்டருக்கு இந்த மேட்ச் அப்ல பாருங்க, ஆஃப் ஸ்பின்னர் போட்டா லெஃப்ட் ஹேண்டர் காலிடுவாங்க. பூரன் லெஃப்ட் ஹேண்டர் வந்து லாங் ஆஃப் மேல 10 6 அடிப்பாரு. சோ பூரன் வந்து டெஸ்ட்ரக்டிவ் பிளேயர். பட் ஒன்னே ஒண்ணுதான், ஜாம்பா அந்த கூகுளிய அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த ஒரு ஃபிளிப்பர் மாதிரி ஒண்ணு தள்ளுவார். அதை தள்ளாருன்னா கரெக்டா போட்டாருன்னா டெஃபினெட்லி மிட் விக்கெட்ல தான் அடிக்க போவார். அந்த மாதிரி போகும்போது மேபி கொஞ்சம் டிஸ்கைஸ்டு ஃபிளிப்பர் போட்டாருன்னா there is a chance Zampa might come good. I will go with Zampa. Oh, lovely. நான் வந்து இல்ல, நான் அந்த பேட்டிங் ட்ராக்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல. எனக்கு என்னன்னா, நிக்லஸ் பூரன் ஏன் வந்து அந்த வலையில விழ மாட்டாரு அப்படின்ட்டு எனக்கு ஏன் சொல்றேன்னா, அவருக்கு அந்த கவர்ஸ் மேல அடிக்கிற அந்த எபிலிட்டியும் இருக்கு. சோ அவர் போற கூகுளி, நீங்க சொல்றது பெர்ஃபெக்டான சரியான ஒரு டிஸ்கைஸ்ட் கூகுளி, ஈஸியா பிக் பண்ற அந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் காட்ட மாட்டாரு. சாரி, நாட் கூகுளி. கூகுளினா உங்களுக்கு பேட்ஸ்மேன் கையில இருந்து ரீட் பண்ற பேட்ஸ்மேன் ரீட் பண்ணி அடிச்சிருவாங்க. அந்த ஃபிளிப்பர் மாதிரி ஒன்னு போடுவார். அதாவது இட் இஸ் a leg spin pushing with the palm. அது வந்து அதுதான் அது வந்து இன்னும் பின்னாடி அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஓகே, அது வந்து இன்னும் பின்னாடி 80 90 மீட்டர்ஸ் அடிப்பாருன்னு. ஓகே ஃபைன், அந்த பேட்டில்ல வந்து இங்கேயும் ஒரு பேட்டில் இருக்கு. சோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு பூரன் தான் will come good. நெக்ஸ்ட் அப் கேப்டன் கமின்ஸ் வர்சஸ் மில்லர். நான் ஏன் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல வந்து மோர் ஆஃப் SRH ஓட bowlers versus LSG ஓட பேட்டர்ஸ் ஏன் பிட் பண்ணிருக்கேன்னா, எல்லாருக்குமே தெரியும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் bowling லைனா ஃபார் LSG. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஒரு பேட்டில் மில்லர் வர்சஸ் பேட் கமின்ஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு பேட்டில் கேப்டன் கமின்ஸ் தான். நான் எப்பயுமே பேட் கமின்ஸ் சைடு தான். மில்லரும் நல்லா ஆடினாரு போன மேட்ச், பட் அவரு ஜஸ்ட் தட் அந்த ஒரு இனிஷியல் ஃபேசஸ்ல வந்து கொஞ்சம் வந்து கரெக்டா படாத மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் இப்போ நீங்க இந்த சீசன் பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, அந்த லெக் கட்டர் ஒன்னு டெவலப் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஐ திங்க் இந்த இன்ஜுரி லே ஓவர்ல வந்து அந்த பால் நிறைய போட ஆரம்பிக்கிறாரு. I feel I'm going with Cummins. Nani, what are you doing? எப்பவுமே நம்ம ரெண்டு பேர் யார் ஃபர்ஸ்ட் சொல்றவங்க அதுக்கு செகண்ட் சொல்றவங்க ஆப்போசிட். அதுதான் நம்ம ஃபார்முலாவே இருக்கு. அதுக்கு வேலிட் ரீசன் இருக்கணும். சும்மா சொல்லக்கூடாது. நானும் வேலிட் ரீசனோட தான் சொல்றேன். அதாவது வேலிட் ரீசன் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது வந்து கமின்ஸ் இஃப் ஹி பிளேஸ் ஆன் சம் அதர் கிரவுண்ட், நான் வந்து வேலிடா ஐ வில் கோ வித் கமின்ஸ்.
பட் இங்க வந்து அந்த பால் வந்து ஸ்லோயர் ஒன் லெக்கெட்டர் வந்து கிரிப் ஆகாது. ஸோ அந்த காரணத்தினால மில்லர் வந்து அதை வந்து அடிச்சிடுவார். எனக்கு தெரிஞ்சு மில்லர் வில் கம் குட். ஓகே, கில்லர் மில்லர் வில் கம் குட் அப்படியே. யா, பேட் கமின்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல் கூட 23 பார்த்தோம். அந்த பால் கிரிப் ஆகி கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வந்ததுன்னா பயங்கர எஃபெக்டிவ் பேட் கமின்ஸ். ஏன்னா ஸ்லோ பவுன்சர் வேற வச்சிருக்காரு. பட் இங்க வந்து கோடு போட்டு வருது பால் மொசைக் தர மாதிரி. சோ ஐ வில் கோ வித் மில்லர். whenever in doubt trust பேட் கமின்ஸ் அப்படின்ட்டு நான் எப்பயும் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அது மாதிரி தான் அவர் வந்து கொடுத்துருக்காரு ரிசல்ட். ஒரு ஃபேன்னா ஸோ ப்ராபபிலி ஒரு பயஸ்ல இருந்து வரலாம். பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாரு அப்படின்ட்டு. இல்ல whenever in doubt sweep அதான ஃபார்முலா. அதெல்லாம் வந்து பழைய காலத்து ஃபார்முலா. whenever in doubt இல்லங்க இது நீங்க வந்து நீங்க வந்து ஜென் கோல்ட். நீங்க ஜென் கோல்ட் இல்ல, நீங்க ஜென் இல்ல ஜென் கோல்டா ஓல்ட் இஸ் கோல்ட். அதெல்லாம் விட்டுருங்க. என்ன சச்சின் தோனி ரஜினிலாம் என்ன ஓல்டா கோல்டுங்க? கம்முன்றுங்க சும்மா இந்த போல்டு கோல்டுன்னு சொல்லிட்டு. கோல்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு நீங்களும் வந்து சொல்லணும் வாங்க. இருங்க சொல்றேன். அது வர கோல்டு யோசிச்சதுன்னா போல்டு காலி, எப்பவுமே காலி. கோல்டு வந்து கரெக்டா யோசிச்சு தோனி கோல்டு யோசிக்குது, அதனால வந்து போல்டு காலி. அதே மாதிரி எந்தெந்த கோல்டெல்லாம் வந்து திங்க் பண்றாங்களோ அங்கங்கெல்லாம் போல்டு காலி எப்பவுமே. நான் ஒரே விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க. அதாவது எந்த விஷயத்த பேசணும்னு இல்லாம நம்ம எங்கேயோ போயிட்டோம். when in doubt sweepன்றது வந்து ஜோக்குக்கு வந்தேன், லிட்டரலா பண்ணல. when in doubt sweep நீங்க வந்து when in doubt கமின்ஸ் நீங்க கமின்ஸ் வந்து ஸ்வீப் பண்ணிருக்காரு டைட்டில்ஸ். அத சொல்றேன், அது கரெக்ட்னு சொல்ல வரேன். புரியுதா? அவ்வளவுதான். அப்ப ஒத்துக்கிறீங்களா கமின்ஸ் தான் வின் பண்ணுவாருன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல when in doubt sweep அது ஜோக் மட்டும். நீங்க அவ்வளவுதான். இதுல மில்லர் தான். சரி சரி ஓகே ஃபைனல் predictions நானே. what do you think? I think it's pretty straightforward. LSG பக்கம் தானா? SRH தான். SRH தான். இல்ல என்னங்க, அதாவது either way பாத்தீங்கன்னா SRH வந்து பெட்டர் bowling, பெட்டர் பேட்டிங். அண்ட் LSG பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ஒரு அவங்களோட பேட்டிங் இஸ் குவைட் ஸ்ட்ராங். நானே ஐ திங்க் கரெக்டான ஒரு பொசிஷன்ல ஆட வச்சாங்க. ஒரு பண்ட் மேல போயிட்டு நம்ம விச் மார்ஷும் நல்லா இதுல இருக்காரு. பட் ஜஸ்ட் தட் இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் லைன் அப் வந்து டெஃபினெட்லி ஒரு 50-60 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து மேட்ச் அப் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஒரு பேலன்ஸ்டான அட்டாக் இருந்துச்சுன்னா தென் they can try ஒரு மேட்ச் அவுட் ஆஃப் இட் கண்டிப்பா பண்ணலாம். ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது இது அப்செட் பண்ணனும்னா LSG should bat first, score 280 plus 280 plus LSG அடிச்சாங்கன்னா with their mighty batting, அப்போ inexperience bowling இருந்தால் கூட நீங்க வந்து you can try. ஏங்க அவங்க ஆடுறத பாத்தீங்களா? அவங்களே 300 அடிக்கிற லெவல்ல இருக்கிறாங்க. 280 சும்மா கிளீனா சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஓகே, செகண்ட் பேட்டிங் பிரஷர் அதெல்லாம் என்னங்க நீங்க சரி ஓகே ஃபைன் பாப்போம். அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நடக்குமாங்கிறது டவுட் தான். பட் எனிவேஸ் இங்க நாங்க 2 பேரும் வந்து SRHல இருக்கோம். யாராவது மக்களே யாராவது அங்க வந்து யாராவது LSGக்கு சின்ன வாய்ப்பு கொடுக்குறீங்களா? கொடுங்க, பாவம் அவங்க வந்து பாவம். ஓகே சரி, அத வந்து கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. சரி, அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சிரோம். தேங்க்ஸ் நானி, தேங்க்ஸ் மக்களே ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அடுத்தது CSK vs RCB கேம். இட் இஸ் கோயிங் டு பி a fantastic ஆன ஒரு கேம். அத பத்தி நாங்க ப்ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு வரோம். சூப்பரான இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாத்துருக்கீங்கன்னா இந்த சேனலோட லாயல் சப்ஸ்கிரைபர் அப்படின்ட்டு எனக்கு தெரிய வருது. ரொம்ப நன்றி. ஸோ என்னோட லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு, ஜஸ்ட் தேங்க்யூங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இல்லாம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஒரு வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த சேனல்ல வந்து பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நான் தரேன். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா குரல்னு பேரை வச்சு ஆப்வியஸ்லி CSK மேட்சஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வர CSK RCB கேமுக்கு வந்து நீங்க வந்து என்னோடையும் நானியோடையும் உட்காந்து we can probably discuss a lot more of the game. உங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம், உங்களோட அனாலிசிஸ் சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ அந்த விதத்துல
நீங்க பண்ண வேண்டியது ஆப்வியஸ்லி 2 விஷயம் தான். ஆப்வியஸ்லி நீங்க சப்ஸ்கிரைபர்னா ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். நீங்க சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, who is the 7th player picked at the auction by CSK in 2008 back in the first auction இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் யாரு பிக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிக் ஆப்வியஸ்லி நம்பர் 7 MS தோனி. பட் நம்பர் 7th பிக் பண்ணது யாரு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Whoever gets it right gets an opportunity or high possibility of getting featured in my channel. So அந்த விதத்துல I'm looking forward. ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன் உங்களை வந்து வெல்கம் பண்றதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சேனலுக்கு. ஓகேயா? தேங்க்ஸ் நானே. ஐ திங்க் ரொம்ப நேரமா போயிடுச்சு. I'll see you guys in the next one. Until then, this is Yogi and Nani signing off. Bye bye.